சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து இனியரும் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் நந்தினி மேடம் அவர்களை குருவின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். மேடம், அரோமா தெரப்பில ஒவ்வொரு ஆயிலா மேடம் கிளாஸ் எடுக்க போறாங்க. ஒரு இன்ட்ரோ செக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு இன்னைக்கு ஒரு ஆயில் இந்த மாதிரி மந்த்லி ஒரு கிளாஸ் எடுப்பாங்க. மேடம், நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ பாலகிருஷ்ணன் சார், தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு நாம அரோமா தெரப்பியில ஒவ்வொரு ஆயிலா பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹெல்த் கான்சியஸ் பத்தி கொஞ்சம் சில விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். நாம ஒரு சாப்பாட்டை சாப்பிடணும் அப்படின்னா கூட அது கரெக்டா ப்ராப்பரா ஒரு அளவோட எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு குறைபாடுகள் எதுவுமே வராதுங்க. ஒரு ப்ராப்பரா, அதாவது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம் அப்படின்ற மாதிரி நமக்கு ஏத்த மாதிரி ஒரு ஃபுட் கான்சியஸ்ல நமக்கு இருந்துச்சு, நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல பிரச்சனை அப்படின்றது நமக்கு அதிகமா பிடிச்ச மாதிரி ஒரு உணவு வகைகளா இருந்தாலும் சரி, இல்ல நமக்கு ஒரு பிடிக்காத ஒரு உணவு வகைகளா இருந்தாலும் சரி, சில விஷயங்கள் நாம பிடிக்காத உணவு வகையில கூட நாம உட்கொண்டா மட்டும்தான், நாம சாப்பிட்டா மட்டும்தான் அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம்பிள் பீட்ரூட். ஒரு பீட்ரூட் நீங்க உங்களுக்கு பிடிக்காத, மோஸ்ட் ப்ராபப்ளி குழந்தைங்களுக்கு பீட்ரூட் பிடிக்காது. ஆனா அந்த பீட்ரூட் நம்ம எடுக்கிறப்போ நம்மளோட ரத்தம்ன்றது சுத்தமாகுது, பிளட் ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல இருக்குங்க. இப்போ பிடிக்காத விஷயங்களை கூட கரெக்டா நம்ம உட்கொள்ளும் போது நமக்கு தேவையான எனர்ஜி நமக்கு கிடைக்குது. நமக்கு தேவையான எனர்ஜி நம்ம உடம்புல இயங்குறதுனால அந்த இடத்துல நமக்கு பிரச்சனை எதுவுமே இல்லாம நம்மளால பாதுகாக்க முடியுது. நம்ம பாடியில எடுத்துக்கிட்டோம்னா ஏதோ ஒண்ணு குறைபாடு இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்ற ஒரு கட்டத்துக்குள்ளேயே நம்ம போகிறோம். இன்கேஸ் நமக்கு நம்ம பாடியில எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு ஹெல்த்ல நம்ம அஃபெக்ட் பண்றது அந்த மாதிரி எதுவுமே இருக்கிறது இல்லைங்க. அதுக்கு காரணம் அளவோட உணவு, அளவோட நம்ம உட்கொள்ளக்கூடிய அந்த டிஷ்ஷஸ், இது எல்லாமே ஒரு காரணம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நாம இப்போ வெளியில போறோம் வரோம் அப்படின்னா நம்ம குறைந்தபட்சம் ஒரு சுத்தமா வச்சுக்கலாம், தப்புல நல்லா போட்ட ஹேண்ட் வாஷ் பண்றது, கால்களை கழுவுறது. அந்த காலத்துல எல்லாம் வீட்டுல பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியிலேயே தண்ணி எல்லாம் வச்சிருப்பாங்க. அது எதுக்குன்னா போயிட்டு வராங்க அப்படின்ற ஒரு பட்சத்துல, வெளியில போயிட்டு வராங்க அப்படின்னா அந்த கால்களை வெளியிலேயே கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளார போவாங்க. இப்போ நாம அந்த எல்லாமே ஃபாலோ பண்றதுல, ஆனா இப்போ ஒரு சில வீட்டுல வெளியில டேப் வச்சிருக்காங்க. உள்ள போறப்போ நாங்க எல்லாமே அப்படிதான், வெளியில இருந்து வரப்போ உள்ளார டேப்ல நாங்க லெக்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு ஹேண்ட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு தான் உள்ள வரது உண்டு. ஏன்னா இத பாரம்பரியமா எங்க பாட்டி கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு பழக்க வழக்கம் இதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனாலதான் நீங்க எந்த ஒரு செரிமனிக்கு போனாலும் கூட குளிச்சுட்டு உள்ள போறது, இது எல்லாமே நம்மளோட ஹெல்த் பெனிஃபிட்டுக்காக தான் சொல்லி வச்சிருக்காங்க. நம்ம இப்போ அம்மா போட்டிருக்கு அப்படின்னா கூட இந்த வேப்பிலைய நமக்கு தண்ணியில குளிக்க வைப்பாங்க. அது ஏன் அப்படின்னா அந்த அம்மா இறங்கணும், அம்பாள் இறங்குவாங்க அப்படின்றதுக்காக வேப்பிலை யூஸ் பண்றாங்க. அததான் நாம இந்த தெரப்பீஸ்ல எல்லாம் என்னவா யூஸ் பண்ண போறோம்னா நீம் ஆயில் அப்படின்ற ஒரு பேர்ல நம்ம எடுத்துக்க போறோம். இந்த அரோமா தெரப்பி அப்படின்றதெல்லாம் வேற எதுவுமே இல்லைங்க. நம்ம பாரம்பரிய வகைகள்ல, நம்ம பாரம்பரிய வைத்தியத்திலிருந்து வளர்ந்து வந்த ஒரு முறைதான் இந்த அரோமா தெரப்பி அப்படின்றது. இது ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல இது எல்லாமே தெரியாம நீங்க ஃபர்தரா இந்த ஆயில்னா ஓகே நவீன வகையான ஒரு ஆயில், அதனால இது நம்ம ஹெல்த் இஷ்யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்ற நீங்க எடுத்துக்கூடாது. ஏன்னா உண்மை என்ன இருக்கோ அதை நான் சொல்லிடுறேன். நம்ம ஆதி காலத்துல இருந்து, நம்ம பாரம்பரியத்துல இருந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு வந்த ஒரு வீட்டு வைத்தியத்தை தான் இன்று மருவி அரோமா தெரப்பி அப்படின்ற ஒரு வகையில நாம இன்னைக்கு அடுத்த கட்ட இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுதானே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே, இப்ப அம்மா போட்டது அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம்னா இந்த வேப்பிலைய நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா. வேப்பிலையில படுக்க வைக்கிறது, அது தண்ணியில ஊத்துறது, அது இந்த வேப்ப தண்ணி நமக்கு பயன்படுத்திக்கிறது. ஏன்னா இந்த ஆத்தா இறங்குவா, அப்படி அம்பாள் இறங்குவாங்க இந்த வேப்பிலை மஞ்சள் தண்ணியில அப்படின்றதுக்காக இது நம்ம யூஸ் பண்றோம். இது பாரம்பரியமா யூஸ் பண்றோம், நம்பிக்கையின் அடிப்படையில் யூஸ் பண்ணாலும் அது அப்படி உண்மையா நடக்குது. உண்மையாவே அம்பாள் இறங்குறாங்க, அந்த அம்மைன்றது இன்விசிபிளா மாறுது இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருந்துதான் மருவி வந்தது இந்த தெரப்பி. இப்போ என்ன பண்றோம், நீம் ஆயிலா நம்ம யூஸ் பண்றோம்.
இப்போ ஒரு ஃபீவர்னாலும் சில ஆயில்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஒரு பெயின் இருக்குனாலும் நம்ம வந்து யூஸ் பண்றோம். நிறைய மெத்தட்ஸ் வந்துட்டு இதுக்கு யூஸ் பண்ற மெத்தட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ அரோமா தெரப்பியோட பேசிக் இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படின்றத நான் கொடுத்துறேன். இந்த அரோமா ஆயில் அப்படின்றது அந்த காலத்திலேயே இந்த நான் சொல்ற மாதிரி இந்த வீட்டு வைத்தியத்துல இருந்து மருவி வந்த ஒரு முறை தான். இதுல வந்து ஒரு பர்டிகுலர் லாவெண்டர் ஆயில் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. இந்த இந்த ஒரு ஆயில மட்டும் கொஞ்சம் சொல்லி முடிச்சிட்டு நான் அதுக்கு சாப்டருக்குள்ளார போறேன். இந்த லாவெண்டர் ஆயில் வந்துட்டு இது ஒரு மெடிகேஷன்ஸா எப்ப வந்து யூஸ் பண்ணாங்கன்னா, அந்த காலத்துல நான் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல சொல்றேன். அதுல லாவெண்டர் இருந்த அந்த பூக்கள் எல்லாத்தையுமே ஒரு தண்ணியில ஒரு டாக்டர் வந்து போட்டு வச்சிருக்காரு. அதுல இப்போ ஸ்கின் மார்க்ஸ் எல்லாம் ஸ்கின் பர்ன் ஆயிட்டு வராங்க இல்லையா பேஷண்ட்ஸ், அவங்களாம் என்ன பண்றாங்க, அப்போல்லாம் அந்த மெடிகேஷன்ஸ் எதுவும் அந்த ஃபிளவர்ஸோ இல்ல அந்த பட்டையோ வேரையோ யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போறது உண்டு. ஒரு பேஷண்ட் வந்துட்டு என்ன பண்றாரு, அவரால் அந்த பர்னிங் சென்சேஷனை தாங்க முடியாததுனால அந்த தண்ணியில போய் கை வச்சிடுறாரு. டெய்லி அந்த தண்ணியில கை வைக்க வைக்க என்ன ஆகுதுன்னா அவருக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு, அந்த பர்னிங் மார்க்ஸ் வந்துட்டு மறையறதையும் இந்த டாக்டர் வந்து பாக்குறாரு. அப்போதான் இந்த லாவெண்டரை வந்து ஒரு ஆயிலா நம்ம பயன்படுத்தினா என்ன அப்படின்றத பயன்படுத்திருக்காங்க. அது போல இந்த எசென்ஷியல் ஆயில்ஸ்ல பிராங்கன்சன்ஸ்ன்ற ஒரு எசென்ஷியல் ஆயிலும் இருக்கு. இந்த பிராங்கன்சன்ஸ் எசென்ஷியல் ஆயில என்ன பண்றாங்கன்னா, அந்த காலத்துல அந்த ஈஜிப்தியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் நான் சொல்றேன், ஒரு மரத்தை வந்து பிரீதிங் இஷ்யூஸ் எல்லாம் இருந்திருக்க ஒரு பீப்புளுக்கு ஒரு மரத்தை எல்லாம் வந்து எரிச்சு விட்டு அந்த ஸ்மோக்கை வந்து ஸ்மெல் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுல சில பிரீதிங் இஷ்யூஸ் வந்துட்டு கிளியர் ஆகிறதையும் அவங்க வந்து மக்கள் வந்து பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஆயில் வந்து அந்த அரோமா தெரப்பியா எடுத்துட்டு வந்ததுக்கான ஒரு ரீசனே இதுதான். அது போல இந்த எஜிப்தியன் இந்த மம்மீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட அந்த பிணங்கள் எதுவுமே ஆயிடக்கூடாது, ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக சில அரோமா இந்த விதைகளையோ இந்த சில பூக்களையோ இந்த க்ளோவ்ஸ் கார்டமம் இது எல்லாத்தையுமே அந்த அந்த மம்மீஸோட சேர்த்தே பிணைஞ்சு ஒரு பிணமா உருவாக்கி அந்த அந்த மம்மீஸ் வந்துட்டு அப்படியே வந்து புதைச்சிருக்காங்க. எதுக்காகனா அந்த பாடி வந்து ஸ்பாயில் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க வந்து இந்த வாசன திரவியங்களோட சேர்த்து இந்த அரோமா யூஸ் பண்ணக்கூடிய இந்த பட்டை இந்த மூலிகைகள் இந்த வேர்கள் இது எல்லாத்தையுமே சேர்த்து அந்த மம்மீஸ்குள்ளார போட்டுதான் அந்த எஜிப்தியன் மம்மீஸ்குள்ளாரே அதை வந்துட்டு வச்சிருக்காங்க. அந்த பாடி வந்து ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக. அந்த மாதிரிதான் இந்த அரோமா வந்து தெரப்பிஸா யூஸ் பண்ணும்போது பல மிராக்கல்ஸை வந்துட்டு பாக்குறது உண்டு. பர்டிகுலரா எனக்கு என்ன நான் யூஸ் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் நான் சொல்றேன். இந்த பர்பஸ்க்காக நான் வந்து சில ஆயில்ஸை யூஸ் பண்ணன்றதை நான் உங்களுக்கு கடைசியா நான் சொல்றேன். ஓகே, இப்போ பேக் டு த டாபிக். அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனா நான் சொல்லிடுறேன். இந்த அரோமா தெரப்பின்றதுல நாம ஒரு ஆயில்ஸை 3 வகைகளா பிரிச்சுக்கலாங்க. 3 வகைகளா என்னன்னா டாப் நோட்ஸ் ஆயில், மிடில் நோட்ஸ் ஆயில், பேஸ் நோட்ஸ் ஆயில். அதாவது அரோமா தெரப்பினா என்னன்னே தெரியாதவங்களுக்கு இந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் தேவைப்படும். அப்போ இந்த அரோமா தெரப்பின்றது ஒரு ஆயில்ஸா நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம்னு தெரிஞ்சிருச்சு. இதுல டாப் நோட்ஸ் ஆயில், மிடில் நோட்ஸ் ஆயில், பேஸ் நோட்ஸ் ஆயில்னு 3 டைப் ஆஃப்ல நம்ம வந்து இந்த 3 கைண்ட் ஆஃப் ஆயில்ஸா நம்ம வந்து பிரிச்சுக்கிறோம். இந்த 3 கைண்ட் ஆஃப் ஆயில்ஸ் இந்த அரோமா தெரப்பியை பொறுத்த வரைக்கும் இதை வந்து நம்ம எசென்ஷியல் ஆயில்ஸ்னு சொல்லுவோம். இந்த எசென்ஷியல் ஆயில்ஸை 3 கைண்டா நாம ஏன் வந்து பிரிக்கிறோம்னா, சில விஷயங்களுக்கு நம்ம டாப் நோட்ஸ் ஆயில், சில விஷயங்களுக்கு மிடில் நோட்ஸ் ஆயில், சில விஷயங்களுக்கு பேஸ் நோட்ஸ் ஆயில். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ டாப் நோட்ஸ் ஆயில்னா மார்னிங் 6 to 12 PM வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மிடில் நோட்ஸ் ஆயில் அப்படின்னா அது வந்து ரொம்ப டார்க்காவும் இருக்காது, ரொம்ப தின்னாவும் இருக்காது. சோ அது வந்து நாம மத்தியானம் 12 மணில இருந்து ஈவினிங் ஒரு 4-5 அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சில ஆயில்ஸ் வந்து நைட் டைம்ல யூஸ் பண்ற ஆயில்ஸ் அது வந்து பேஸ் நோட்ஸ் ஆயில். ஏன்னா அதனுடைய இதுவே ரொம்ப ஸ்ட்ரக்சரே ரொம்ப திக்கா இருக்கும் அப்படின்றதுனால அது வந்து நைட் டைம்ஸ்ல யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆயில்ஸ். ஓகே, அப்போ இந்த 3 டைப் ஆஃப் ஆயில்ஸ் இந்த டைம்ல தான் யூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. இந்த ஆயில்ஸ் எல்லாம் உங்களுடைய ப்ராப்ளம்ஸ்க்கு சூட்டபிளா இருக்கிற ஆயில்ஸை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இது எதுக்காக நான் வந்து இந்த டாப் நோட்ஸ் மிடில் நோட்ஸ் சொல்றேன்னா, உங்களுக்கு நான் கிளாஸ்ன்னு ஒண்ணு கொடுக்குறப்ப ப்ராப்பரா என்ன என்ன எப்படி நம்ம வந்து பிரிக்கணும்ன்றது தெரியணும். இந்த பிரித்தல் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம்னா, இப்ப காஸ்மெட்டிக்ஸ்க்கு இந்த அரோமாஸ் யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம். இந்த நீங்க வந்து இப்போ ஒரு கிரீமை தயாரிக்கிறீங்க அப்படின்னா, இந்த அரோமா தெரப்பி ஆயில்ஸ வந்து எந்தெந்த நோட்ஸ கரெக்டா நீங்க யூஸ் பண்ண தெரியணும். அதாவது டாப் நோட்ஸ் தெரியணுமா, மிடில் நோட்ஸ் தெரியணுமா, இல்ல இந்த பேஸ் நோட்ஸா நீங்க வந்து யூஸ் பண்ணணுமா, ஒவ்வொரு ஸ்கின்னுக்கு ஏத்த மாதிரி அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அப்போ எந்தெந்த டைம்க்கு என்ன மாதிரி லோஷன்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது, இந்த லோஷன்ஸ் எல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த நோட்ஸ் ஆயில் வந்து இந்த பர்டிகுலர் டைம் யூஸ் பண்றாங்கன்னா, அப்போ எந்த மாதிரி ஒரு ஆயில் வந்து நீங்க யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த டாப் நோட்ஸ், மிடில் நோட்ஸ் அண்ட் பேஸ் நோட்ஸ் இந்த 3 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸும் வந்து காஸ்மெட்டாலஜிக்கு அதிகமாவே பயன்படுங்க. இந்த 3 நோட்ஸும் நான் பிரிச்சு கொடுத்ததுக்காக காஸ்மெட்டாலஜிக்கு தான். மத்தபடி உங்களுடைய மெடிகேஷன்ஸ்க்காக, உங்களுடைய பர்சனல் ஹெல்த் இஷ்யூஸ்க்காக நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அதுல இந்த 3 நோட்ஸாவும் நீங்க வந்து பிரிச்சு பார்க்கணுன்ற அவசியம் எல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த அரோமா தெரப்பி ஆயில்ஸ் நிறைய வகைகள் இருக்கு. கிட்டத்தட்ட 300 வகைகளுக்கு மேல ஆயில்ஸ் இருக்குங்க. ஆனா இந்த எசென்ஷியல் ஆயில்ஸ் எதுவுமே தனியா இண்டிவிஜுவலா யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அரோமா தெரப்பி ஆயில்ன்றது தனித்துவமா யூஸ் பண்ணவே கூடாது. இந்த அரோமா தெரப்பி ஆயில்ஸோட என்ன ஆயில்ஸ் யூஸ் பண்ணலாம்னா, கெரியர் ஆயில்ஸ் அப்படின்னு இருக்கு. கெரியர் ஆயில்ஸ்னா அது தனியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நோட் பண்ணிக்கோங்க. கெரியர் ஆயில்ஸ் அப்படின்னா நம்மளுடைய கோகனட் ஆயில், கேஸ்டர் ஆயில், அவகேடோ ஆயில், ஜோஜோபா ஆயில், சீசேம் ஆயில், இது எல்லாமே வந்து கேரியர் ஆயில். இந்த கோகனட் ஆயில் இது நம்ம கிட்டே இருக்கு. கேஸ்டர் ஆயில் இதுவும் நம்ம கிட்டே இருக்கு. இந்த சீசேம் ஆயில் இதுவும் நம்ம கிட்டே இருக்கு. ஆல்மண்ட் ஆயில் அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில், இது எல்லாமே வந்து கேரியர் ஆயில். இந்த கேரியர் ஆயில்ன்றது நம்ம அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயில் வகைகள் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. கேரியர் ஆயில் அப்படின்னா என்னன்னா, நம்ம அன்றாட நம்ம தேவைகளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் தான் இந்த கேரியர் ஆயில். இந்த எசென்ஷியல் ஆயில்ஸ், அதாவது அரோமா தெரப்பி ஆயில்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த எசென்ஷியல் ஆயில்ஸ் இந்த கேரியர் ஆயில்ஸோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் நம்மளுடைய எந்த ஒரு பிரச்சனைனாலும் யூஸ் பண்ணணும். இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். ஓகே, இப்போ இந்த பேசிக் கான்செப்ட் என்னன்றது சொல்லியாச்சு. இந்த அரோமா தெரப்பி ஆயில்ஸை வந்துட்டு எசென்ஷியல் ஆயில்ஸை வந்து இந்த கேரியர் ஆயில்ஸோட மிக்ஸ் பண்ணாதான் நம்ம வந்து பயன்படுத்தும் முறை இதுதான். ஓகே, இது வந்துல சில ஆயில்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். இதுல வந்து போட்டோ சென்சிட்டிவ் ஆயில்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து அந்த ஆயில் அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க சூரிய வெளிச்சத்துக்கே போக கூடாது. அது என்னென்ன ஆயில்ஸ்னா, சிட்ரஸ் ஆயில்ஸ், எனி கைண்ட் ஆஃப் சிட்ரஸ் ஆயில். சிட்ரஸ்னா என்னன்னா, நம்ம இந்த ஆரஞ்சு பழம், லெமன் பழம், இதெல்லாம் இந்த லெமன் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது நீர் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இனிப்பு புளிப்பு ரெண்டுமே சுவையா இருக்கக்கூடிய ஒரு வகைகள் தான் நம்ம வந்து சிட்ரஸ் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இந்த ஆரஞ்சு சிட்ரஸ் தான், லெமன் சிட்ரஸ் தான். அந்த மாதிரி சில ஆயில்ஸ் வந்துட்டு நீங்க டைரக்டா அப்ளை பண்ணிட்டு வெளியில வந்து போக கூடாது. அந்த மாதிரி ஒரு போட்டோ சென்சிட்டிவ் ஆயில்ஸ்னு சொன்னா நான் சொல்ற மாதிரி இந்த ஆரஞ்சு ஆயில், இந்த லெமன் ஆயில், லெமன் கிராஸ் ஆயில், லைம் ஆயில், இது எல்லாமே வந்து போட்டோ சென்சிட்டிவ்கான ஒரு ஆயில். இதை நீங்க டைரக்டா அப்ளை பண்ணிட்டு வெளியில வந்து போகக்கூடாது. இனி சிட்ரஸ் ஆயில் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அது டைரக்டா சன்ரைஸ்ல படக்கூடாது. இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். ஓகே, இப்போ இந்த பேசிக் கான்செப்ட் எல்லாமே சொல்லியாச்சு. இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஆயில் வந்து பயன்படுத்தக்கூடியது. அதுக்கு என்னெல்லாம் நீங்க வந்து ஃபுட் சார்ட் நீங்க வந்துட்டு போடணும் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்னைக்கு பார்த்துடலாம். இப்போ முதல்ல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியது தூக்கமின்மை. எல்லாருக்குமே ஒரு நிறைய பேருக்கு நான் பார்த்த வரைக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ்ல அந்த டிப்ரெஷன்லயோ, டென்ஷன்லயோ, இந்த ஸ்ட்ரெஸ்லயோ நிறைய நாள் தூக்கமே இல்லாம அவதிப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு தூக்கம், அது என்ன கைண்ட் ஆஃப் டென்ஷனா வேணாலும் இருக்கட்டும். பல பேருக்கு வந்துட்டு மக்களால பிரச்சனை, பல பேருக்கு வந்துட்டு பினான்சியல் ப்ராப்ளம், பல பேருக்கு வந்துட்டு அவங்களோட ஜாப் ப்ராப்ளம், பல பேருக்கு வந்துட்டு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்ஸா இருந்தாலும்
ஒண்ணு அவங்க மனநிலை ஆல்ரெடி பக்குவம் அடைஞ்சிருக்கணும். அது அந்த மனிதருக்கு, சாதாரண மனிதருக்கு அதனால முடியாது. அப்போ சில தெரப்பீஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம தாராளமா நம்ம ஒரு ஒரு தூக்கத்துக்குள்ள நம்ம ஒரு நல்ல தூக்கத்துக்குள்ள நம்ம வந்து போலாம். ஓகே. இந்த தூக்கமின்மைக்கு ஒரு வரப்பிரசாதமா நமக்கு கிடைச்சிருக்க ஒரு ஆயில் என்ன அப்படின்னா லாவெண்டர் ஆயில். இந்த லாவெண்டர் ஆயில எப்படியெல்லாம் பயன்படுத்தணும், இதுக்கு பயன்படுத்துற முறை என்ன அப்படின்றது நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இப்போ நாம எந்த ஒரு எசென்ஷியல் ஆயில்ஸும் இன்டேக் எடுத்துக்க போறது கிடையாது. எந்த ஒரு எசென்ஷியல் ஆயில்ஸும் நம்ம இன்டேக் எடுத்துக்க போறது கிடையாது. அது போல இந்த எசென்ஷியல் ஆயில்ஸும் இந்த கேரியர் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து பயன்படுத்துறோம். இதுதான் பேசிக் கான்செப்ட். எந்த ஒரு எசென்ஷியலும் நம்ம இன்டேக் கிடையாது. எல்லாமே எக்ஸ்டர்னல் தெரப்பீஸ் தான். அதனாலதான் இது பேர் அரோமா தெரப்பி. அரோமானா ஃப்ராக்ரன்ஸ், தெரப்பினா ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா? இந்த லாவெண்டர் ஆயில நாம எப்படி எல்லாம் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெத்தட், நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் வாட்டர்லயோ இல்ல ஹாட் வாட்டர்லயோ இந்த ஆயில ஒரு 2 டிராப்ஸ் 3 டிராப்ஸ் நீங்க ஒன்னு ஹனியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி டைல்யூட் பண்ணி கூட இந்த தண்ணியில போடலாம். இல்லைன்னா தண்ணியிலே டைரக்டா நீங்க 2 டிராப்ஸ் விடுறீங்க அப்படின்னாலும் ஓகே, நோ இஷ்யூஸ். நான் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணேன், ஒரு 2 டிராப்ஸ் ஹனியோட சேர்த்து ஒரு 3 டிராப்ஸ் லாவெண்டர் ஆயில் மிக்ஸ் பண்ணி அது நீங்க சேர்த்து போட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சொல்றேன். இந்த இடத்துல கேரியர் ஆயில் போடணுமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா நீங்க தண்ணியில மிக்ஸ் பண்ணி அது நீங்க குளிக்க தான் போறீங்களே தவிர அது டைரக்டா ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ண போறது கிடையாது. சோ டைரக்டா நீங்க ஸ்கின்ல அப்ளை பண்ற ஒரு மெத்தடுக்கு போனா மட்டும்தான் நீங்க கேரியர் ஆயில கையில எடுக்கலாமே தவிர, நீங்க தண்ணியில மிக்ஸ் பண்றீங்கன்னா அந்த இடத்துல வாட்டர் நிறைய தான் இருக்கு. அந்த இடத்துல நீங்க வேற எந்த ஒரு ஆயில்ஸும் யூஸ் பண்ணும் அப்படின்ற அவசியம் தேவைப்படாது. சரிங்களா? இப்போ நீங்க ஒரு பாத்திங்க போறீங்கன்னா ஒரு ஹாட் வாட்டர்ல 3 டிராப்ஸ் ஆஃப் லாவெண்டர் ஆயில் கொஞ்சம் டைல்யூட் ஆகணும்னா 2 டிராப்ஸ் ஆஃப் ஹனியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கூட நீங்க தண்ணியில ஊத்தி நீங்க குளிச்சுக்கலாம். இதுல பாத்திங் மெத்தட் ஒண்ணு. நெக்ஸ்ட் சிட் பாத் மெத்தட்ல நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்றது தூக்கமின்மை. நெக்ஸ்ட் சிட் பாத் மெத்தட்லயும், அதாவது ஒரு டப் இருக்கு. இந்த ஒரு டப்ல வந்துட்டு நீங்க இந்த தண்ணிய நிறைய குடிச்சீங்கன்னா அதுல வந்து ஒரு 3 to 4 டிராப்ஸ் ஆஃப் அந்த ஆயில வந்து மிக்ஸ் பண்ணி அதுல நீங்க சிட் பாத்ல நல்லா சோக் பண்றவங்க நல்லா ஊற வைக்கலாம். உங்க பாடியை இது வரைக்குமே நல்லா ஊற வைக்கலாம். அப்படி ஊற வைக்கும் போதும் உங்களுக்கு இந்த இன்சோம்னியான்ற ப்ராப்ளம் வந்துட்டு கியூர் ஆகிறத நாளுக்கு நாள் நீங்க யூஸ் பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது செகண்ட் மெத்தட், சிட் பாத் மெத்தட். தேர்ட் மெத்தட் ஒண்ணு இருக்கு. என்னன்னா ஸ்டீம் பாத், வேப்பர் மெத்தட். இதையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். எப்படின்னா ஒரு ஹாட் வாட்டர்ல இந்த 2 டிராப்ஸ் ஆஃப் இந்த லாவெண்டர் ஆயில் வந்து நீங்க போட்டுட்டு அதுல தண்ணிய வந்து அந்த தண்ணியில வந்து துணி ஏதோ ஒரு காட்டன் கிளாத்தை வந்து டிப் பண்ணி நல்லா பிழிஞ்சிட்டு இது நீங்க வந்து உங்க பாடிக்கு மசாஜாவே கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்க இது வந்து மசாஜ் மெத்தட். நீங்க ஒரு கிளாத்தை வந்துட்டு நீங்க நல்லா பிழிஞ்சிட்டு மசாஜ் கொடுக்குறப்ப அது வந்து மசாஜ் மெத்தடுக்கா போயிடும். நெக்ஸ்ட் இந்த வேப்பர் மெத்தட்ன்றது இந்த லாவெண்டர் ஆயில தண்ணியோட சேர்த்து யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து நீங்க ஆவி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அதை நீங்க 2 டிராப்ஸ் ஆஃப் லாவெண்டர் ஆயில்ல சுடு தண்ணியில ஊத்திட்டு அதை அப்படியே நீங்க வந்து ஆவி பிடிக்கலாம். ஸ்டீம் பாத் எடுத்துக்கலாம். இது வந்து தேர்ட் மெத்தட். ஃபோர்த் மெத்தட் மசாஜ் மெத்தட். அதை துணியில புழிஞ்சிட்டு நீங்க ஒத்தடம் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து மசாஜ் மெத்தட். நெக்ஸ்ட் பர்ஃபியூமாவும் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க தூங்க போறீங்கன்னா அதுக்கு பில்லோல இந்த லாவெண்டர் ஆயில் தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்ப்ரே மாதிரி தெளிச்சு விடலாம். அப்படி நீங்க அந்த ஸ்ப்ரே மாதிரி தெளிச்சு விட்டாலும் அது வந்து பில்லோ மெத்தடா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ராக்ரன்ஸ் இதுல என்ன ஒரு விஷயம்னா நிறைய நேரம் அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்துட்டு இந்த பர்ஃபியூம்னா இருக்கும். சோ இந்த பர்ஃபியூம்ன்ற ஒரு மெத்தட் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த வாட்டர்ல இந்த லாவெண்டர் ஆயில் நீங்க மிக்ஸ் பண்ணும்போது 1 டிராப் மட்டும் யூஸ் பண்ணா போதும். வெறும் 1 டிராப் மட்டும் இந்த பர்ஃபியூம்ன்ற வரப்போ 1 டிராப் ஆஃப் லாவெண்டர் ஆயில் வித் 1 கிளாஸ் ஆஃப் இல்லைன்னா 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர்ல நீங்க யூஸ் பண்ணி ஸ்ப்ரே மாதிரி ஒரு பில்லோல அடிச்சீங்கனாலும் அந்த ஃப்ராக்ரன்ஸ்ல உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். இந்த மாதிரி ஒரு பர்ஃபியூம் மெத்தடாவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நெக்ஸ்ட் ஃபுட் மெத்தட், அதாவது ரெஃப்ளெக்ஸாலஜி மெத்தட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஃபுட் பாத்துக்கும் நீங்க அந்த லாவெண்டர் ஆயில்ல இந்த தண்ணியில வந்து ஒரு ஹாட் வாட்டர்ல இந்த ஊற வச்சு அதுல வந்து கால்களை மட்டுமே நீங்க வச்சு காட்டினா கூட பல வகையான ஹெல்த் கண்டிஷன்ஸ், பல வகையான ஹெல்த் இஷ்யூஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதுவும் வந்துட்டு பேலன்ஸ்ட் ஆயிடும். அப்படியும் நீங்க வந்து ஃபுட் மெத்தட்க்கு நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு இந்த லாவெண்டர் ஆயில் இந்த இன்சோம்னியா அப்படின்ற ஒரு ப்ராப்ளம்க்கு இது வந்து கியூர் ஆகிறது நீங்க பார்க்கலாம்.
இந்த அத்தனை எசென்ஷியல் ஆயில்ஸ்லுமே நாம பெரும்பாலும் உங்களுக்கு எந்த ஆயில்ஸ் யூஸ் பண்ணணும் தெரியலன்னா கூட கண்ணை மூடிட்டு நீங்க லாவெண்டர் ஆயில நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த லாவெண்டர் ஆயில் அப்படின்றது நிறைய பெனிஃபிட்டா இருக்கு, நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்க்கு இது வந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த லாவெண்டர் ஆயில் அப்படின்றது. ஓகே, இப்போ இந்த லாவெண்டர் ஆயில்ல ஸ்கின் பர்ன் இருக்கு அப்படின்னா அதுவும் வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம பொண்ணுங்க நம்ம குக் பண்ணுவோம். நிறைய பேர் குக்கர் விசில்ல சுடாதவங்களே கிடையாது. கண்டிப்பா ஒண்ணு கத்திப்பட்டிருக்கும், இல்லைன்னா குக்கர் விசில்ல நம்ம கண்டிப்பா சுட்டிருப்போம். அந்த ஒரு ஸ்கின் பர்னுக்கு நாம வந்து இந்த லாவெண்டர் ஆயில அப்ளை பண்ணலாம். டைரக்டா அப்ளை பண்ணோம்னா கொஞ்சம் கேரியர் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். அது லாவெண்டர் ஆயில் வித் கேஸ்டர் ஆயில், இல்லைன்னா லாவெண்டர் ஆயில் வித் மஸ்டர்ட் ஆயில், இல்லைன்னா லாவெண்டர் ஆயில் வித் கோகோனட் ஆயில். என்ன கெரியர் ஆயில் உங்ககிட்ட இருக்கோ அது. இப்போ கெரியர் ஆயில் 5 டிராப்ஸ்னா எசென்ஷியல் ஆயில் 2 டிராப்ஸ், அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாவெண்டர் ஆயில், இப்போ எனக்கு வந்து கையில மார்க் இருக்கு, ஸ்கின் மார்க் இருக்கு. நான் எனக்கு என்ன பண்ணேன், இன்னைக்கு வந்து நான் குக்கர் விசில் வச்சேன், என் கையில வந்துட்டு ஸ்கின் பர்ன் ஆயிடுச்சு. உடனே நான் வந்து என்ன பண்ண போறேன், இந்த லாவெண்டர் ஆயில் எடுக்கிறேன், 2 drops ஆஃப் லாவெண்டர் ஆயில் போடுறேன். அது கூடவே 3 drops ஆஃப், இல்ல ஒரு 5 drops ஆஃப் 3 to 5 drops ஆஃப் கோகோனட் ஆயில் போடுறேன். அது நல்லா டைல்யூட் பண்றேன், மிக்ஸ் பண்றேன். அது வந்து என் ஸ்கின் பர்ன்ல நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து டெய்லி அப்ளை பண்றப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு 11 days அப்ளை பண்ணும்போது அது வந்துட்டு அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்கார் வந்துட்டு டிஸப்பியர் ஆகுது. இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கும் இந்த லாவெண்டர் ஆயில் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி தூக்கமின்மைக்கு இந்த லாவெண்டர் ஆயில் பார்த்தாச்சு. பிளஸ் ஸ்கின் பர்ன் அப்படின்றதுக்கும் இந்த லாவெண்டர் ஆயில் யூஸ் பண்ணலாம். அது போல நமக்கு ஒரு பெயின் இருக்கு, ப்ராப்ளம்ஸ் இருக்கு, மஸ்குலர் பெயின் இருக்கு, பாடி பெயின் இருக்கு அப்படின்னாலும் ஒரு மசாஜ் மெத்தட்ல இந்த லாவெண்டர் ஆயில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல சிட் பாத் மெத்தட்ல யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம வேப்பர் மெத்தட்ல ஸ்டீம் பாத் எடுக்கிற மெத்தட்ல யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல பாத்திங் மெத்தட்க்கு நம்ம போகலாம், இல்ல ரெஃப்ளெக்ஸ் மெத்தட்க்கு நம்ம போகலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அது நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பர்ஃப்யூம் மெத்தட்ல யூஸ் பண்ணாலும் அது ரொம்ப நேரம் அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் அப்படின்றது இருக்குன்றதுனால நான் மோஸ்ட் ப்ராபப்ளி பர்ஃப்யூம் மெத்தட்க்கு போனதில்லை. ஆனா இந்த மசாஜ் மெத்தடு, இந்த வேப்பர் மெத்தட் இது எல்லாமே ட்ரை பண்ணிருக்கேன். அது போல இந்த பர்னிங் மார்க்ஸ் வந்துட்டு டிஸப்பியர் ஆகிறத நான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு மெத்தட்ஸ் எல்லாம் இந்த யூஸ் பண்ணி நான் பார்த்திருக்கேன் இந்த லாவெண்டர் ஆயில். பிளஸ் க்ளோவிங் ஸ்கின்க்கும் இந்த லாவெண்டர் ஆயில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு, ஸ்கின் க்ளோ ஆகுறதுக்கும். இப்போ இமிடியட்டா உங்களுக்கு வந்துட்டு ஒரு மேக்கப், இமிடியட்டா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, எதுவுமே உங்க ஃபேஸ் வந்துட்டு ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்றப்போ இந்த லாவெண்டர் ஆயிலோட உங்களை இந்த கேரியர் ஆயிலோட சேர்த்து நீங்க மிக்ஸ் பண்ணி ஒரு 2 minutes மட்டும் இருந்துட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணீங்கன்னா ஸ்கின் க்ளோ ஆகுறத பார்க்கலாம். அது க்ளோனா வெறும் க்ளோ மட்டும்தான், கலர் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குமா அப்படின்னு கேட்டா அதை நான் பார்த்தது கிடையாது. பட் க்ளோவிங் கண்டிப்பா இருக்கு. ஓகே, இது லாவெண்டர் ஆயிலோடைய நம்மளுடைய பெனிஃபிட்ஸை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பாக்குறோம்னா, இந்த ஹேமராய்ட்ஸ்க்கு என்னெல்லாம் ஆயில்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து சொல்லிட்டு. ஹேமராய்ட்ஸ்ன்றது உங்களுக்கே நல்லா தெரியும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணும். ஸ்வெல்லிங் இருக்கும், வீக்கம் இருக்கும், அந்த ப்ளீடிங் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாமே இதை நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். இதுக்கு டீ ட்ரீ ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். டீ ட்ரீ ஆயில் நம்ம தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நான் சொல்றது எக்ஸ்டர்னல் இதுதான், அதாவது பாதிங் மெத்தட், சிட் பாத் மெத்தட், மசாஜ் தெரப்பி மெத்தட், இந்த மாதிரி எந்த ஒரு மெத்தட்ல வேணாலும் நம்ம வந்து ஹெமராய்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது போல இப்போ நமக்கு இப்போ பொண்ணுங்களுக்கு இந்த மென்ஸ்ட்ருவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, சப்போஸ் மென்ஸ்ட்ருவல் கிராம்ப்ஸ் நிறைய இருக்கு, வலி வந்து தாங்க முடியல அப்படின்னா கூட நாம வந்து இதுல 2 ஆயில் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒன்னு லாவெண்டர் ஆயில், அது கூட சேர்த்து இந்த பெப்பர்மெண்ட் ஆயில் வித் கேரியர் ஆயில், இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து சிங்கிள் ஆயிலா தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நம்ம வந்து வி கோ வித் லாவெண்டர் ஆயில். இப்போ நான் இண்டிவிஜுவலாவே ஒவ்வொரு ஆயிலும் தனித்தனியாவே சொல்லிடுறேன். பிளஸ் இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்றப்போ அடுத்தது காம்பினேஷன் ஆஃப் ஆயில்ஸ்க்கு நம்ம அடுத்த கிளாஸ்க்கு போயிடலாம். ஓகே, இப்போ மென்ஸ்ட்ருவல் கிராம்ப்ஸ் வந்துட்டு கம்மி ஆகணும்னா ஒன்னு பெப்பர்மெண்ட் ஆயில நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் எசென்ஷியல் ஆயில் தாங்க. ஸோ யூஸ் இட் வித் கேரியர் ஆயில். ஏன்னா இந்த ஆயில வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளுடைய ஸ்டமக் அப்டமென்ட்ல நல்லா மசாஜ், அந்த பிழிஞ்சு அந்த காட்டன் துணியை வந்துட்டு டிப் பண்ணி நல்லா பிழிஞ்சு விட்டு அது வந்து ஒரு மசாஜா ஒத்தடமா தான் நம்ம வந்து கொடுக்க போறோம் இந்த மென்ஸ்ட்ருவல் கிராம்ப்ஸ் உள்ளது இருக்கு அப்படின்னா.
அப்போ அந்த இடத்துல மசாஜா கொடுக்குறப்போ நம்ம இந்த 2 drops ஆஃப் பெப்பர்மெண்ட் ஆயில் போட்டுக்கலாம். அது தண்ணியில நல்லா சூடு ஏறினதுக்கு அப்புறம் அதுல கண்டிப்பா வந்து இந்த பெப்பர்மெண்ட் ஆயிலோட சேர்த்து கொஞ்சம் ஒரு 2 drop ஒரு கோகோனட் ஆயிலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 2 drops ஆஃப் எசென்ஷியல் ஆயில், ஒரு 5 drops ஆஃப் கெரியர் ஆயில்ஸ்க்கு நீங்க போடுங்க. இப்போ வந்து நான் 2 drops ஆஃப் பெப்பர்மெண்ட் ஆயில் ஹாட் வாட்டர்ல போட்டிருக்கேன். இது கூட 5 drops ஆஃப் கோகோனட் ஆயிலும் அதுக்குள்ளார நான் ஹாட் வாட்டர்ல போட்டேன். இப்போ நான் என்ன செய்யறேன், காட்டன் கிளாத் எடுத்துட்டு நல்லா பிழிஞ்சு விட்டு அந்த அப்டமன் பெயின்ல நான் வந்து மசாஜ் கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும்னா மென்ஸ்ட்ரல் கிராம்ஸ் வந்துட்டு கம்மி ஆகிறத நீங்க வந்து பார்க்கலாம். இந்த பெப்பர்மெண்ட் ஆயிலுக்கு பதிலா லாவெண்டர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டா, லாவெண்டர் ஆயில் வந்துட்டு அதுதான் வந்து நம்பர் 1 ஆயில், எல்லா ஹெல்த் இஷ்யூஸ்க்கும் சால்வ் ஆகக்கூடிய ஒரு ஆயில் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ தாராளமா பெப்பர்மெண்ட் இல்லைன்னா லாவெண்டர் ஆயில் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லாவெண்டர் ஆயில் எந்த ஒரு விஷயத்துக்கு வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது பெரிய ஒரு பிரச்சனையே கிடையாது. ஓகே, இப்போ மென்ஸ்ட்ரல் கிராம்ஸ் இருக்கு, இப்போ எக்ஸசிவான ஒரு ப்ளீடிங் இருக்கு. அந்த இடத்துல அந்த ப்ளீடிங்கை வந்துட்டு கம்மி பண்ணும் அப்படின்னா we can go with ஜிரானியம் ஆயில். ஜிரானியம் ஆயில் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் எசென்ஷியல் ஆயில் தான். இதுக்கு பதில் லாவெண்டர் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம்னா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இதுவும் அதே மாதிரி ஒரு மசாஜ் மெத்தட்ல தான் நாம வந்து யூஸ் பண்ண போறோம். இந்த மாதிரி பல வகையான ஆயில்ஸ் இருக்கு. நான் இன்னைக்கு சொல்றது லாவெண்டர் ஆயிலோட பெனிஃபிட் தான் சொல்லியிருக்கேன். இந்த ஆயில்ஸ் எல்லாம் நான் ஏன் சேர்த்து சொன்னேன் அப்படின்னா, லாவெண்டர் இல்லைன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இந்த மாதிரி ஒரு ஆயில்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்றதுக்காக நான் இந்த ஆயில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சொன்னேன். ஏன்னா ஒவ்வொரு ஆயிலா நிறைய ஆயில்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஆயில்ஸா நம்ம வந்துட்டு போறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராப்ளம்ஸ்க்கு என்னென்ன ஆயில்னு தெரிஞ்சா அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா உங்களால கேட்டுக்க முடியும்ன்றதுனால. இப்போ நிறைய எக்ஸசிவ் ஆஃப் ப்ளீடிங் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கோஸ் டு ஜிரானியம் ஆயில். ஜிரானியம் ஆயிலும் இந்த மாதிரி ஒரு மெத்தட் மசாஜ் மெத்தட்ல யூஸ் பண்ணிக்கலாம். காட்டன் டிப் இப்போ வந்து எக்ஸஸ் ஆஃப் ப்ளீடிங்னா இதே மாதிரி ஒரு ஹாட் வாட்டர் வச்சு ஜிரானியம் 2 drops ஆஃப் ஜிரானியம் ஆயில், 5 drops ஆஃப் கெரியர் ஆயில்ல ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு எடுத்து மசாஜ் பிழிஞ்சு விட்டு அந்த இடத்துல ஒரு ஒத்தடம் வந்து கொடுக்குறப்போ எக்ஸஸ் ஆஃப் ப்ளீடிங் வந்துட்டு ரெடியூஸ் ஆகிறத நீங்க வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ மஸ்குலர் பெயின் அப்படின்றதுக்கும் நம்ம ஃபுட் ரெஃப்ளெக்ஸ் மெத்தட்ல லாவெண்டர் ஆயில தாராளமா காலில் வந்து ஊற வச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணா நம்மளோட இந்த பாடி பெயின், மஸ்குலர் பெயின் எல்லாமே கிளியர் ஆகிறது நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த லாவெண்டர் ஆயில நம்ம பார்த்துருக்கோம். இன்சோம்னியா ப்ராப்ளம்க்கு, இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம்க்கு, எக்ஸஸ் ஆஃப் ப்ளீடிங்க்கு, மென்ஸ்ட்ருவல் கிராம்ஸ்க்கு, பாடி பெயின்க்கு, இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடிய இந்த லாவெண்டர் ஆயில். பிளஸ் இது கூட வேற என்னெல்லாம் ஆல்டர்னேட்டிவா இந்த மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நம்ம வந்து பார்த்துருக்கோம். இன்னைக்கு என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இந்த ஆயில்ஸை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண முடியும் இந்த அரோமா தெரப்பில, சிட் பாத்திங் மெத்தட், வேப்பர் மெத்தட், இது எல்லாத்துலயுமே நம்ம இந்த பர்ஃப்யூம் மெத்தட், இந்த பில்லோ மெத்தட், இது எல்லாத்துலயுமே எப்படி வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ இதுல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நீங்க வந்து கேட்கலாம். சங்கீதா இருக்கியம்மா? சௌமியா மேடம் நீங்க கேட்கலாம். மேடம் செக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு மேடம். தேங்க்ஸ் மேம். மேடம் மசாஜ் தரணும்னீங்களா, எவ்வளோ மினிட்ஸ் மேடம் மசாஜ் தரலாம்? ஒரு 5 to 10 minutes மேம், அதுக்கு மேல கூட தேவைப்படாது. மசாஜ் மெத்தட் ஒரு 5 to 10 minutes கொடுத்தீங்கன்னா போதும். ஓகே மேடம். இந்த ஆயில்லாம் எங்க மேடம் கிடைக்கும்? அது நான் செஷன்ல சொல்றேன். ஏன்னா இது வந்து மேனுஃபேக்சரிங் எங்க இருக்கோ, நான் ஜென்ரலா சொல்றேன், மேனுஃபேக்சரிங் இந்த எசென்ஷியல் ஆயில்ஸ் எங்க பண்றாங்களோ அங்க நீங்க டைரக்டா வாங்கிக்கோங்க. ஏன்னா மார்க்கெட்ல நீங்க வாங்காதீங்க, அதுல நிறைய டூப்ளிகேட்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். மேடம் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்க கரெக்டான ஆயில் எங்க இருக்குன்னு சொல்லி நான் மேடமே பை பண்ணி கொரியர் போட்டு விடுவாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. சத்யா நீங்க பேசலாம். சத்யா நீங்க பேசலாம். அருணா நீங்க பேசலாம். சங்கீதா இருக்கீங்களா? சரி ஓகே, அவங்க பிஸியா இருக்காங்க. மேடம் நல்லா இருந்தது ஆக்சுவலா இருக்கேங்கய்யா. பேசுங்கம்மா. நன்றி அம்மா, சூப்பரா. நந்தினி அம்மா ஃபென்டாஸ்டிக் கிளாஸ். ஸோ அண்ட் தென் அரோமா தெரப்பில நீங்க நான் லாஸ்டா தான் வந்தேன். ஸோ லாவெண்டர் இது மட்டும் சொன்னீங்க ஆயில்.
ஸோ அது நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது பெண்களுக்குன்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்கும் தான் காயம் ஏற்படும். ஸோ அந்த ஆயில் வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்ற அந்த விதம் வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்மா. ஸோ இந்த தேங்க்யூ. அரோமா தெரப்பி வந்துட்டு எவ்வளோ விலை மதிக்க முடியாத ஒரு இது சப்ஜெக்ட். அதை நீங்க இப்படி எடுத்து கொடுக்கறது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஃப்ரீ செஷன்ல வந்து இந்த மாதிரி எடுத்து கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிக்க மகிழ்ச்சிமா. நன்றிங்கம்மா. நன்றிகள்மா. இதே மாதிரி தொடர்ந்து நீங்க வந்து நிறைய இந்த தெரபிஸ் அரோமா தெரபிஸ் பத்தி நிறைய அவேர்னஸ் கொடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச்மா. தேங்க்யூ. நன்றிகள் ஐயா. தேங்க்யூ. ஆக்சுவலா அரோமா தெரப்பி வந்து வெளியே நீங்க போய் கத்துக்கணும் அப்படின்னா மணி கொடுத்துதான் கத்துக்கணும். அந்த அளவுக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஒரு ஃப்ரீ செஷன் கொடுக்கணும்னா அதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து நீங்க 10 பேர் ஷேர் பண்ணி உங்களால முடிஞ்ச சர்வீஸை நம்ம ட்ரஸ்ட்டுக்கு செஞ்சு நிறைய விஷயத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லா பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேடம். ஒன் செகண்ட் நான் சொல்லிக்கிறேன். நல்லா இருந்தது. அமேசிங் கிளாஸ். ஆக்சுவலா நம்மளோட ஆப் வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல வந்து லான்ச் ஆயிருச்சு. ஸோ அப்கமிங் வந்து டெலிகிராம்ல அபிஷியலா நம்ம லிங்க் கொடுத்து அது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு இன்ட்ரோ கிளாஸ் கொடுப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆக்சுவலி ஏன்னா அந்த ஆப் வந்து ஆப்போட ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. டாக்டர்ஸோட லிஸ்ட் அவுட் மட்டும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ண பிறகு அந்த ஆப் வந்து அபிஷியலா லான்ச் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் கன்சல்டிங் எல்லாமே அதில் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னும் ஒரே ஒரு விஷயம் அதுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லி ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் மேடம். முடிச்சுக்கலாம். நீங்க என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்களா? நானா? ஓகே சார். ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு செஷன்ஸ் வந்து கொடுக்கணும்ன்றது என்ன எப்பவுமே என் மைண்ட்ல இருக்கும். பட் இதெல்லாம் வந்து ஃப்ரீயா கொடுத்தா கூட நிறைய பேர் வந்து அது கேட்கறதுக்கு மக்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா என்கிட்ட பதில் இல்லை சார். ஸோ இப்படி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கும் அந்த பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய ஆப் நல்லபடியா வரட்டும், நல்லா பாப்புலர் ஆகட்டும், நல்லா ரேஸ் ஆகுங்க, எல்லாருமே சேர்ந்து வளருவோம். அந்த பிரபஞ்சம் உங்களை என்னைய மற்றும் அனைவரையும் பாதுகாக்கட்டும் சார். காட் பிளஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச். முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். தேங்க்யூ. ஓகே சார்.